ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வது இல்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். இவங்க பாருங்க, நம்முடைய தேவனை குறித்து தாவீது ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறார். நம்ம தேவன், நாம் ஆராதிக்கிறவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து, அவருக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்படி தெரிஞ்சாதான் அவருக்கு பிடித்தபடி நாம் வாழ முடியும். ஒரு கணவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும். பிடிச்சதை மனைவி செய்யும்போது அந்த கணவன் மகிழ்வான். அதே போல் மனைவிக்கு என்ன பிடிக்கும்ன்றது கணவனுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் தன் மனைவியை அவன் சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியும். பிள்ளைகளுக்கு எது பிடிக்குங்கிறது பெற்றோர்களுக்கு தெரியணும். அப்போதான் அந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும். பிள்ளைகளுக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியான பிள்ளைகளாக இருக்க முடியும். அதே போல தான் நம்முடைய தேவனுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறது தெரியணும். அவருக்கு என்ன பிடிக்காதுங்கிறத ஃபஸ்ட் பார்க்கணும். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன். துன்மார்க்கத்தனம் அது அவருக்கு பிரியமாக இருக்காது. துன்மார்க்கத்தை விருப்பம். துன்மார்க்கம்னா வீண் சண்டை வலிக்கிறவங்க, அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறவங்க, ஏமாத்துகிறவங்க, இவங்கெல்லாம் யாருன்னா துன்மார்க்கர். தேவையில்லாமல் சண்டை போடுறவங்க, இவங்கெல்லாம் துன்மார்க்கர்கள். குடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் துன்மார்க்கர். அடுத்தது தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. தீங்கு பண்ணுவது, தீமையான காரியங்களை செய்வது, அது சேராது, அவருக்கு பிடிக்காது, விருப்பப்பட மாட்டார். ஆமாம், நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்து பேர், நல்ல பேர் சூப்பராக செலெக்ஷன் பண்ணி எப்படி வச்சுறாங்க. வாழ்க்கை நல்லா இல்லை பாருங்கள். இல்லை, தேவன் உங்கள் பெயர் மாற்றத்தை விரும்பவில்லை, வாழ்க்கை மாற்றத்தை விரும்புகிறார். வீம்புக்காரர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார். சில பேர் வீம்பு பண்ணுவாங்க பாருங்க, அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இப்படித்தான், இதுதான் அப்படின்னு வீம்போடு நிற்பாங்க பாருங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, முரட்டாட்டம் அப்படின்னு. வீம்புக்கு நான் சொல்லுவாங்க, ரொம்ப வீம்பு பண்ணுறேன், எனக்கு வேண்டான்னா வேண்டாம், தேவையில்லைன்னா தேவையில்லை, பிடிக்காதுன்னா பிடிக்காது அப்படின்னு வீம்போடு நிற்பாங்க பாருங்க. அவங்க அவருக்கு முன்னாடி நிலை நிற்க முடியாதான். என் ஆண்டவர் நம்மக்கிட்ட வீம்பு பாராட்டியிருப்பாருன்னா நம்ம நிற்க முடியுமா? எரிஞ்சிருவோம் இல்லை? அதே போல் வீம்பு பாராட்டிக்கிட்டு தேவனிடத்தில் இல்லை மனுஷங்கிட்ட, ஊழியக்காரிடத்தில் வீம்பு பாராட்டினா கர்த்தருக்கு முன்னாடி நிலை நிற்க முடியாதான். அடுத்து சொல்கிறார் பாருங்க, அக்கிரமக்காரர் யாவரையும். அக்கிரமம், கிரமம் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் அக்கிரமம். கிரமம்னா ஒழுங்கு, நேர்த்தி அப்படின்னு அர்த்தம். அக்கிரமம்னா ஒழுங்கில்லாத, சீராக இல்லாத, தாறுமாறான வாழ்க்கை. அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறாராம். இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. அப்புறம் பொய் பேசுறவங்க, சில பேர் வாயை திறந்தா பொய், சின்ன சின்ன விஷயத்துக்கும் பொய், பெரிய பெரிய விஷயம். சில பேர் சின்ன சின்ன விஷயங்களை சரளமாக போய் சொல்லுவாங்க, பெரிய விஷயம் போய் சொல்ல தெரியாது. சில பேர் பெரிய விஷயத்த சூப்பராக அழகாக பிளானாக படம் வரைஞ்சி ஸ்கெட்ச் பண்ணி அப்படியே என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆக மொத்தம் சின்ன பொய்யர்களும் பெரிய பொய்யர்களும் அவருக்கு எப்படிப்பட்டவர்கள் தான். அவர் அழிப்பாராம். என்னைக்காவது ஒரு நாள் அழிவு வருன்றார். ஸ்டாப் யுவர் லையிங், உங்களுடைய பொய்களை நிறுத்துங்க அப்படிங்கிறார். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கத்துறார். இரத்த பிரிய, கொலை வெறி பிடிச்சிடறான், அடித்து ரத்தம் பார்க்கணும். அப்போதான் அவனுக்கு என்ன வேணும், அவன் கோபம் அடங்கும். அடித்து ரத்தம் வரணும், உடம்புல காயப்படணும், இல்லை கொலை வெறிகள்.
இப்படிப்பட்ட மனுஷங்களை வெறுக்கிறார். அது மட்டும் சூது உள்ள மனுஷன், ஏதோ ஒரு கிரிமினல் வேலை, சதி எண்ணங்கள், மனித சதிகள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, சதியான எண்ணங்கள். நம்ம ஒரு மைண்ட் தாட்டில் ஒரு விஷயத்த செஞ்சுருப்போம், ஆனால் அவங்க மனம் எண்ணம் வந்து வேற மாதிரி யோசிக்கும். இது எப்படி பண்ணார், எதுக்காக பண்ணாங்க, இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி சைலண்ட்டாக இருந்து சூதாவே அவங்க காரியத்தை மட்டும் சாதிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். இவங்களை யாருன்னு சொல்ல சூதுள்ள மனுஷன். இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார், நானோ இவங்கள மாதிரி நான் இருக்க போகிறதில்லை, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து பரிசுத்த சந்நிதிக்கு நேர பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அல்லேலூயா. அவருக்கு தெரியுது, அவருடைய ஆலயத்தில் வந்து கிருபையினாலே கிருபைக்காக காத்திருந்து பயபக்தியுடன் தொழுது கொள்வது கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு போகிறவங்க எத்தனை பேர் பயபக்தி இல்லாமல் இருக்காங்க தெரியும். ஆனால் இங்கே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, தாவீது எழுதுகிறார், பயபக்தியுடன் நான் பணிந்து கொள்வேன், ஏனென்றால் என் கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் சங்கீதம் 3ஆம் அதிகாரம் போனீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு பாருங்க, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் ஒரு வசனம் இருக்கு. ஆமாம், அப்போது சரி 2ஆம் அதிகாரம் சங்கீதம் 2ல் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயபக்தியோடு அவருடைய சமூகத்தில் தொழுது கொள்வதை அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத விட்டு விடுவோம், கர்த்தர் பிரியப்படுகிறதை பிடித்து கொள்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் வெறுக்கிறது, உமக்கு பிரியமில்லாதது ஆண்டவரே, நீர் அழிக்கிறது எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம். எங்ககிட்ட அப்படி இருக்கோம்னா அதெல்லாம் அந்த சுபாவங்களை எங்களை விட்டு நீக்கிறீங்க. எங்களை வெறுத்துறாதீங்க, எங்கள் சுபாவங்களெல்லாம் சீர்படுத்தி உமக்கு பிரியமான சுபாவமாய் மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, பயபக்தியோடு உண்மை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் ஆண்டவரே கருத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த சமூகத்தில் அப்படியா பயபக்தியா ஆவியோடும் கருத்தோடும் ஆண்டவரே முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு அன்போடும் தொழுது கொள்ள கர்த்தருக்கு பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.